சாம்பல் கொஞ்சம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டேன். அந்த சாம்பல் கூட தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வடை சட்டி மேலே கொஞ்சம் காட்டன் துணி போட்டு இந்த சாம்பல் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பல் தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ண பிறகு மறுபடியும் ஒரு டப்பாவுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த டப்பாவை 2 மணி நேரம் நிழல்ல டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடுறேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிஞ்சிருச்சு. இந்த தெளிஞ்ச சாம்பல் தண்ணி தான் எடுத்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த தெளிஞ்ச சாம்பல் தண்ணியை ஒரு டம்ளரில் மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து அந்த சாம்பல் தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த தண்ணி சிவப்பாக மாறும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சிவப்பாக மாறிடுச்சு. இது ஏங்கிறதுக்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது.